டேய் என்னடா இது? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நேற்று நம்ம தமிழ் முருகன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வீடியோக்கு ஒரு ரியாக்ஷன் போட்டிருந்தோம். அதுக்கு நம்ம பசங்க எப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். தம்பி கோல்டி நிறுத்துப்பா, கோல்டினா என்னன்னு சொல்லிட்டு தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வட்டம் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தெலுங்க சும்மா கதராதரா பாடுன்றாப்ல. இங்க பாடிட்டா போச்சு, நாளைக்கு இந்த பாடிடும், இன்னும் கொஞ்ச நாள்ல பாடிடலாம். ஓ நீ அப்படி வரியா? இன்னொருத்தவர் பிராமின் எல்லாம் நாடு கடத்திடுவோம்டா, முருகன் தமிழன்டான்றாப்ல. முருகன் தமிழனா இருக்கட்டும், வடக்கனா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், இந்த வீடியோ நல்லா இல்லைன்னு தான் நான் சொன்னேன். எதுக்குடா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணுறீங்க? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. தனுஷனனுக்கு நல்லா முட்டு கொடுக்குறீங்க, முட்டு கொடுக்கலாம். அதுக்குன்னு நல்லா இல்லாததுக்குலாம் முட்டு கொடுக்காது. நானும் தனுஷனோட மிகப்பெரிய ரசிகன் தான். அதுக்குன்னு நல்லா இல்லாததுக்கெல்லாம் என்னால் முட்டு கொடுக்க முடியாது. அது நான் வந்து தைரியமாக சொல்கிற ஆள். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை என்னை பொறுத்தளவுக்கு. முட்டாளே ஃபர்ஸ்ட் லுக்னா என்னன்னு தெரியுமாடா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக்னா என்னன்னு தெரியுமா? அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஃபர்ஸ்ட் லுக்னா என்னன்னா, ஒரு படத்தில் ஹீரோ வர்றாருன்னா அந்த ஹீரோவோட லுக்கை ரிவீல் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் லுக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் எங்கே அந்த லுக்கை ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் லுக் தெரியுமா ஏன்ட்ட கேட்குறீங்கன்னு தெரில. தயவுசெய்து நீங்கள் இன்னொரு வாட்டி அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். ப்ரோ உனக்கு அவ்வளோதான் மரியாதை. என் தலைவர் படத்தை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனா செருப்பை கொண்டு அடிப்பேன்டா நாயே. தனுஷ் ரசிகர் வந்து பேசியிருக்காரு. உங்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். நான் வந்து அந்த படத்தையோ இல்லை அந்த படத்தோட அரசியல் பற்றியோ பேசலை. அந்த வீடியோ தான் நல்லான்னு சொல்கிறேன். ஒரு சினிமாவோட ரசிகனாக அந்த வீடியோவை என்னால் பாராட்ட முடியலை. அதில் என்ன உண்மை இருக்கோ அதை தான் சொல்கிறேன்.